டிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் யூனிட் 5 அல்ஜீப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் நம்ம குரூப் தியரி வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிங் தியரி பார்க்க போகிறோம். ரிங் தியரி அப்படியே சிமிலர் டு குரூப் தியரி தான், ஆனால் கொஞ்சம் கண்டிஷன்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். என்னென்னு பார்க்கலாங்களா? A non-empty set R with 2 ஆப்ரேஷன். ஒரு நான் எம்டி செட்டுக்கு 2 ஆப்ரேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அடிஷன், மல்டிப்ளிகேஷன் 2 ஆப்ரேஷனில் அதை ரிங்குன்னு சொல்லுவோம். எப்போ அதை ரிங்குன்னு சொல்லுவோம்னா, அண்டர் அடிஷனில் மஸ்ட் பி அன் எபீலியன் குரூப்பாக இருக்கணும். ஓகேங்களா? அண்டர் மல்டிப்ளிகேஷன் செமி குரூப்பாக இருக்கணும். க்ளோஷர் அண்ட் அசோசியேட்டிவ் இந்த 2 ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணால் செமி குரூப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எபீலியன் குரூப்பில் எவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்குது? நம்மளுக்கு 5 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. க்ளோஷர், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி, இன்வர்ஸ் அண்ட் காமுடேட்டிவ். இந்த 5 ப்ராப்பர்ட்டியும் அண்டர் அடிஷனில் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அண்டர் மல்டிப்ளிகேஷனில் க்ளோஷர் அண்ட் அசோசியேட்டிவ் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அது கூட டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இந்த 8 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுது ஒரு நான் எம்டி செட் அப்படின்னா அதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரிங். ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு மைண்ட் மேப் மாதிரி கொடுத்துருக்கேன். ரிங் எப்போ ஒரு நான் எம்டி செட்டை ரிங்குன்னு சொல்லுவோம்னா, அண்டர் அடிஷன் எபீலியன் குரூப்பாக இருக்கணும், அண்டர் மல்டிப்ளிகேஷன் செமி குரூப்பாக இருக்கணும், அண்ட் ஆல்சோ டிஸ்ட்ரிபியூட்டிவ்லாம் ஹோல்ட் பண்ணியிருக்கணும். இதோட நொட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆர் அண்டர் அடிஷன், அண்டர் மல்டிப்ளிகேஷன். சரிங்களா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா எதெல்லாம் ரிங்கு, எதெல்லாம் நாட் அ ரிங்கு. இன்டீஜர்ஸ் அண்டர் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் இஸ் அ ரிங். ரேஷ்னல் நம்பர் அண்டர் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் இஸ் அ ரிங். அதுக்கப்புறமா ரியல் நம்பர் அண்டர் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் இஸ் அ ரிங். ஹோல் நம்பரும் நேச்சுரல் நம்பரும் ரிங் கிடையாது. ஏன்னா ஹோல் நம்பர்லேயும் நேச்சுரல் நம்பர்லேயும் நம்மளுக்கு இன்வர்ஸ் நம்பர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ ஹோல் நம்பர் அண்ட் நேச்சுரல் நம்பர் இஸ் நாட் அ ரிங். ஓகேங்களா? இப்போ ரிங் அப்படின்னா நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சது. அடுத்த டாபிக் டைப்ஸ் ஆஃப் ரிங். ரிங்கில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது? காமுடேட்டிவ் ரிங். எப்போ ஒரு ரிங்கு காமுடேட்டிவ் ரிங் அப்படின்னு சொல்லுவோம்னா, ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏ. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அண்டர் மல்டிப்ளிகேஷனில் காமுடேட்டிவ் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு நெசசிட்டி இல்லை. பட் ஆனால் ஒரு ரிங் வந்து காமுடேட்டிவையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அந்த ரிங்கை நம்ம காமுடேட்டிவ் ரிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காமுடேட்டிவ் ரிங்கில் ஏபி பிஏ 2 எலமெண்ட் எடுத்துருக்கோங்களா, அதில் ஒன்னாக இருந்தது அப்படின்னா அந்த ரிங்குக்கு பேர் ரிங் வித் ஐடென்டிட்டி. இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்? ரிங் வித் யூனிட்டி. இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்? காமுடேட்டிவ் ரிங் வித் யூனிட்டி. சரிங்களா? இதில் எந்த நேம் கொடுத்துருந்தாலும் இதுதான் மீனிங், கன்ஃபியூஸ் ஆகிட வேணாம். ஸோ ரிங்ஸ் பார்த்துட்டோம், டைப்ஸ் ஆஃப் ரிங்ஸ் பார்த்துட்டோம். அடுத்தது ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் ரிங். ரிங்கில் இன்னும் என்னென்ன ஸ்பெஷல் டைப்ஸ் இருக்குது? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஜீரோ டிவைசர். ஜீரோ டிவைசர் ஒரு ரிங் எப்போ ஜீரோ டிவைசர் சொல்லுவோம் அப்படின்னா, ஏவும் நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும், பியும் நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும். பட் ஏபி மல்டிபிள் பண்ணோன்னா நம்மளுக்கு ஜீரோ அப்படின்னு ஆன்சர் வரணும். எப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும்னா, அண்டர் மாடுலோ மல்டிப்ளிகேஷனில் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். இன்டிஜர் 6 எடுத்திருக்கேன். 0 1 2 3 4 5. இதில் 2 and 3 பார்த்திங்க அப்படின்னா மல்டிபிள் பண்ணும்போது 6. அண்டர் மாடுலோவில் அதோட ரிமைண்டர் பார்த்தோன்னா நம்மளுக்கு 0. ஸோ 2 and 3 ஆர் த ஜீரோ டிவைசர் இன் இன்டீஜர் 6. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா யூனிட் எலமெண்ட் இன் ரிங். யூனிட் எலமெண்ட் இன் யூனிட்டியும் இதுவும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். யூனிட் எலமெண்ட் அப்படின்னா ஒரு ரிங் இருக்குங்களா, லெட் ஆர் பி அ ரிங் வித் அன் யூனிட் எலமெண்ட். எந்த ஒரு எலமெண்ட்டை தான் யூனிட்னு சொல்லுவோம். அந்த எலமெண்ட்டு என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும்? இட் ஹேஸ் அ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் இன் ஆர். அந்த எலமெண்ட்டுக்கு மல்டிப்ளிகேட்டிவில் இன்வர்ஸ் இருக்கணும். இப்போ ஏன்னு எடுத்தோம்னா 1/a அப்படிங்கிறது இன்வர்ஸ் வந்து அதோட ரிங்கில் வந்து இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா அந்த எலமெண்ட்டை யூனிட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ இன்டீஜர்ஸ் எடுத்துருக்கோங்களா, 1 2 0 +r - 1 +r - 2 அப்படின்ட்டு. இப்போ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் 1 வந்து பாருங்கள், 1 × 1/1 சாட்டிஸ்ஃபை பண்ணுமா நம்மளுக்கு? அதே மாதிரி -1 × 1/-1 சாட்டிஸ்ஃபை ஆகுங்களா? 2 is equal to 2 × 1/2 சாட்டிஸ்ஃபை ஆகுமா? ஆகாது. கேன்சலாக திரும்ப 1 தான் ரிமைன் ஆகும். ஸோ இப்போ இன்டீஜரில் யூனிட் எலமெண்ட் எது அப்படின்னா 1 -1. ஓகேங்களா? அடுத்தது வந்து என்ன பார்க்க போகிறோன்னா டிவிஷன் ரிங். டிவிஷன் ரிங் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னா, எப்போ ஒரு ரிங்கை டிவிஷன் ரிங்னு சொல்லுவோம்? A ring is said to be a division ring if its non-zero element form a group under multiplication. ஓகேங்களா? அதோட நான் ஜீரோ எலமெண்ட், ஜீரோ இல்லாத மீதி எல்லா எலமெண்ட்டும்
ஃபார்ம் அ குரூப். ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணணும். குரூப்போட கண்டிஷன் தெரியும்ல நம்மளுக்கு. அந்த குரூப்போட 4 ப்ராப்பர்ட்டியை ஃபார்ம் பண்ணணும். ஜீரோ அப்படிங்கிற எலிமெண்ட் தவிர மீதி இருக்கிறது எல்லாமே என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன், அண்டர் மல்டிப்ளிகேஷனில் குரூப் ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அந்த ரிங்கை என்னன்னு சொல்லுவோம் நம்ம, டிவிஷன் ரிங். எக்ஸாம்பிள், ரியல் நம்பர் அண்டர் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன், ஜீரோவை தவிர்த்து, நான் ஜீரோ எலிமெண்ட் ஜீரோவை தவிர்த்து. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம், ரிங்கு, டைப்ஸ் ஆஃப் ரிங், ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரிங்கில் ஜீரோ டிவைசர், யூனிட் எலமெண்ட் இன் அ ரிங், அதுக்கப்புறமா டிவிஷன் ரிங் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஐடியல்ஸ் அண்ட் கோஷன்ஸ் வந்து குரூப் தியரி கூட கம்பேர் பண்ணியே இந்த ரிங் தியரியும் படிக்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களோட எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.